வணக்கம். சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் நாள் ஏன்னு கேட்டா, இன்னைக்கு சனி பிரதோஷம். மாசம் பூராமே பிரதோஷ நேரம் வரும். ஆனா நாம மாசத்துல வர்ற அந்த 2 பிரதோஷங்களை மட்டுமே வழிபடுறோம். கோவிலுக்கு போறோம், இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து அனுப்பலாம் கோவிலுக்கு. ஏன்னா இறைவன் அபிஷேக பிரியர். இந்த 2 பிரதோஷங்களை மட்டுமே நாம அனுஷ்டிக்க. இத சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். சோமசுந்தரர் அவர் இருக்கார் இல்லையா, சிவபெருமான். அதனால இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க. சிவன் அபிஷேக பிரியர். அதனால அவருக்கு நம்ம பிரதோஷத்தன்னைக்கு, அது எந்த பிரதோஷமா இருந்தாலும் நம்மளால முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். என்னால போக முடியலன்னா யாருக்கிட்டையாவது அதை கொடுத்து கூட அனுப்பலாம், தவறு கிடையாது. அந்த பிரதோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. அப்படின்னா அது மட்டும்தான் கிடைக்குமான்னா இல்ல. இறைவனை தரிசித்தோம்னா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும். நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா பலன்களும் கிடைக்கும். பாவங்கள் குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நல்ல நேரம் சேரும். அனுபவ ரீதியா உணர்ந்ததுனால சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பிரதோஷ நாள் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் அதிபதியான இந்திரன், தேவேந்திரன் சொல்லுவாங்க, தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அந்த இந்திரனோட செல்வங்கள் எல்லாம் ஒரு முனிவரோட சாபத்தால அவனிடமிருந்து விலகி போயிருது. எந்த முனிவர்? துர்வாச முனிவர். அவர் தான் பொஸ்குன்னு கோவப்படுவாரு, இந்த புடி சாபம் அப்படின்னு விடுவார். அது மாதிரி இந்திரனுக்கு ஒரு சாபம் நேர்ந்து அவரிடம் இருந்த செல்வம் எல்லாமே விலகி போயிருது. அப்படின்னா திரும்பவும் இந்த செல்வங்களை எல்லாம் எப்படி அடையிறது அப்படின்னு நினைக்கும் போது, இந்த பார்க்கடலுக்குள்ள செல்வங்கள், அனைத்து செல்வங்களும் இருக்கு. அதை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா, அந்த பார்க்கடலை கடைந்து கடையும் போது அதற்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளிவருங்கிறது அவங்களுடைய திட்டம். அது மாதிரி என்ன செய்யறாங்க, பார்க்கடலை கடையறதுக்கு மந்திரமலைய உபயோகப்படுத்துறாங்க. அதை சுத்தி, அந்த மலைய சுத்தி ஒரு கயிறு மாதிரி கட்டி 2 பக்கமும் கடையிறதுக்கு ஒரு வாசுகி பாம்பு உபயோகப்படுத்துறாங்க. இப்படி வாசுகி மந்திரமலையை கடல்ல இறக்கி அந்த வாசுகி பாம்பை கயிறா கட்டி அதனுள்ள இருந்து அதை தேவர்கள் தலைப்பகுதியையும், அசுரர்கள் ஏன்னா பற்றாது, பலம் பற்றாக்குறையா இருக்கும், தேவர்கள் மட்டுமே கடைஞ்சா. அதனால அசுரர்கள் துணையையும் நாடுறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, நமக்கு இதற்குள்ள இருந்து வரக்கூடிய பொருள்கள் ஏதாவது கிடைக்கும்னு நம்பிதான் அவங்களும் அதே மாதிரி வால் பகுதியை பிடிச்சு மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சுத்துறாங்க. ஆனா மலை அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. அசைஞ்சு கொடுக்காததுனால அவங்க வேறொருத்தருடைய உதவியை நாடுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ராவணனோடு மல்யுத்தம் புரிந்த கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு பலசாலியையும், வாலியையும், வானரப்படைகளின் தலைவனான வாலியையும் நாடுறாங்க. வாலிய பற்றி தெரியும் இல்லையா நமக்கு.
ராமர் வந்து சீதையை தேடுறதுக்கு வாலியுடைய அண்ணன் தம்பி வந்து உதவி புரிகிறார். சுக்ரீவன் அப்படிங்கிறவர் வாலியை வந்து ராமர் தான் வதைக்கிறார். அம்பால அம்பெய்து அவரை வதைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனுக்கு அவன் அரசும் சுக்ரீவனோட மனைவியையும் கிடைக்குது. சுக்ரீவனோட மனைவியையும் வாலி கவர்ந்து வச்சிருந்ததுனால சுக்ரீவனுக்கு வாலி இறந்த பிறகு இதெல்லாம் கிடைக்குது. வாலி இறக்கிறதுக்கு முன்னாடி அரசனா இருந்த வாலியையும் இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு உதவி கேட்கிறாங்க. அவரும் வர்றாரு. இப்போ வந்து இந்த பலசாலிகளோட உதவியினால ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் இருந்து பார்க்கடலை கடையிறாங்க. கடைஞ்சு அப்போ அந்த மலையானது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குது. இறங்கின உடனே அதை தாங்குறதுக்கு வந்து நாராயணன் அவர் தசாவதாரம் எடுத்தவர் இல்லையா? தசாவதாரத்துல இன்னும் ஒண்ணு குறை இருக்குது. அதுதான் அப்பப்போ வேற ரூபத்துல தலை காட்டும். இந்த நாராயணன் வந்து கூர்ம வடிவம் எடுக்கிறார். கூர்மம்னா ஆமை. அந்த வடிவம் எடுத்து மலைக்கு அடியில போய் அந்த மலை வந்து கடலுக்குள்ள போகாம தாங்கிக்கிறார். இப்போ கடல்ல கடையிறாங்க. சுத்தி சுத்தி ஓடி ஓடி கடையிறாங்க. கடைய முதல்ல வெளிவந்தது அவங்க எதிர்பார்க்காத விஷம், ஆலகால விஷம். அதுதான் நுங்கு நுரையுமா பொங்கி வருது. பொங்கி யாரும் அதை வந்து சுவாசித்தாலே அவங்களுக்கு மரணம் ஏற்படுங்கிற மாதிரி அது பொங்கி வருது. இந்த வாசகி பாம்பு சரியா அந்த கடலுக்குள்ளேயே இருக்குது, கடல் மேல இருக்குது. அப்போ வந்து அதையும் தாக்கும் இல்லையா? அந்த இறுக்கம் தாங்காம வாசகி பாம்பும் நஞ்ச கக்குது. இதோட வேகத்தை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கதறிக்கிட்டு ஓடுறாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாங்க. கைலாயம் போயிடுறாங்க. அங்க போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவருக்கு நடக்கிறது தெரியாம இருக்காது, இருந்தாலும் சொல்றாங்க. சொன்னதும் அவர் வந்து ஒரு செயல் செய்ய போகும்போது இறைவனை நினைக்காம செய்யறது தப்பு அப்படிங்கிறது இவங்களுடைய நிலையில இருந்து புரியுது. இவங்க அந்த கஷ்டம் வந்த பிறகு இறைவனை நோக்கி அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனாலும் அதுக்காக அவர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறாம அந்த உயிர்களை எல்லாம் காப்பதற்கு சுந்தரரை அனுப்பி வச்சதா சொல்றாங்க. சுந்தரர் நாயன்மார்கள்ல ஒருத்தரான சுந்தரரை அனுப்பி வச்சதா சொல்றாங்க. சுந்தரர் போய் அந்த நஞ்சை வந்து திரட்டி உருட்டி ஒரு உருண்டையா கொண்டு வர்றார். நஞ்சினுடைய அளவும் சிறுத்து சின்ன உருண்டையா ஆகுது. இதை கொண்டு வந்து இறைவன்கிட்ட தந்த உடனே அவர் என்ன செய்ய போறாருன்னு புரியுது பார்வதிக்கு. பார்வதியோட அண்ணனுக்கும் புரியுது. தங்கையோட வாழ்க்கை இல்லையா, புரியுது. என்ன செய்யறதுன்னு நினைக்கும் போது இறைவன் வந்து அந்த விஷத்தை வாயில போடுறார். வாயில போட்டு தொண்டைக்கு இறங்கினதும் பார்வதி தேவி சிவபெருமானது அந்த கண்டத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த விஷமானது உள்ளே போனாக்க உயிர்கள் அனைத்துக்கும் ஆபத்துன்னு சொல்லி கண்டத்தை பிடிச்சிடுறாங்க. அதாவது கழுத்துக்கிட்ட இருக்கிற கழுத்து பகுதியை பிடிச்சதும் அந்த விஷமானது அங்கேயே தங்கிருது. அதனுடைய நிறமான அந்த கருமை வந்து அவருக்கு அப்படியே இருந்துருது. இதனாலதான் திருநீலகண்டர்னு சொல்றாங்க அவரை, நீலகண்டர். இப்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப போய் பார்க்கடலை கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களுக்கு அதுக்குள்ள இருந்து வர்ற நல்ல பொருள் ஏதாவது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. கடைய என்ன ஆகுது,
ஒவ்வொரு பொருளா வருது. பொருள்னு சொல்றத விட உயிர்களும் வருது. மகாலட்சுமி வர்றாங்க. அவங்கள வந்து பெருமாள் தன்னுடைய இதயத்துல வச்சுக்கிறாரு. ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை வருது. அதை இந்திரன் வச்சுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பொருளும் கற்பக விருட்சம் வருது. நிறைய பொருட்கள் அதுல இருந்து வருது. அது கடல்ல இருந்து வந்து கடைசியா அமிர்தம் வருது. இந்த அமிர்தம் நமக்கு கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி அசுரர்கள் தீவிரமா அவங்களோட சேர்ந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க. அமிர்தம் பொங்கி வருது. அதை எடுத்து ஒரு இதுல சேமிச்சுக்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வர பெரிய கதை. இத வந்து தேவர்களுக்கு கொடுக்கறாங்க. கூட வந்து அசுரர்களுக்கு இல்லாம செய்யறாங்க. தேவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. அதனால இந்த அமிர்தத்தால அவர்கள் வந்து சாகா வரம் பெற்று இருப்பாங்கங்கிறதுக்காக இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. அசுரர்களுக்கு கொடுக்கல. அப்போ 2 பேர் மட்டும் வந்து கூட்டத்துல உட்கார்றாங்க. அவங்கள வந்து வதம் செய்துடுறாங்க. அது வந்து ராகு கேதுங்கிற பெயர்ல வந்து நவக்கிரக வரிசையில சேர்ந்துடுறாங்க. அது தனிக்கதை. இப்போ வந்து சிவபெருமானை விஷம் துரத்திக்கிட்டு வரும்போது சிவபெருமானை நோக்கி ஓடுனாங்க இல்லையா தேவர்கள், பயந்து போய் நேரா ஓடாம இப்படி இப்படின்னெல்லாம் ஒரு மாதிரி சுத்துறாங்க. இப்ப வந்து அந்த விஷம் இறைவனோட தொண்டையில இருந்துச்சு. அவருக்கு வந்து இரவெல்லாம் அது ஒரு தனிக்கதை. இத வந்து இது நடந்த நேரம் தான் இந்த பிரதோஷ காலம். இது நடந்த நேரம் வந்து பிரதோஷ காலம். இதத்தான் நம்ம வந்து மாதத்துக்கு 2 நாள் அனுசரிக்கிறோம். அதுலயும் இந்த சனி பிரதோஷத்தை முக்கியமா அனுசரிக்கிறோம். இவர் வந்து சிவபெருமான் வந்து நந்தி மேல இருந்து மாதுருபாகனாக காட்சி கொடுக்கிறார். நடனம் புரிகிறார். அதனால இந்த பிரதோஷ காலத்துல நாம வந்து சாதாரணமா இறைவனை எங்கேயாவது இருந்து வழிபடுவோம். தூணுக்கு கொடி மரத்துக்கு பக்கத்துல நம்மளுடைய 5 அங்கங்கள் படுற மாதிரி விழுந்து வணங்குவோம் பெண்கள். ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமா, அதாவது சர்வ அங்கங்களும் தரையில படுற மாதிரி விழுந்து வணங்குவாங்க. இப்படி இறைவனை பிரதோஷ காலத்துல வழிபடுவாங்க. அபிஷேகம் நடக்கும். அதுக்கு வேணுங்கிற பொருள்களை வாங்கி கொடுக்கறவங்க கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த தேவர்கள் வந்து வளமும் இடமுமா ஓடினதுனால இந்த பிரதோஷ தினத்தன்று மட்டும் இறைவனை வந்து சுற்றி ஒரே வாரா சுற்றி வராம இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது சுற்றி போவாங்க. போய் வந்து கோமுகி இருக்கும் இல்லையா, அபிஷேக இது அங்க வரைக்கும் இப்பதான் போவாங்க. அப்புறம் திரும்ப வந்துருவாங்க. வந்து இந்த பக்கம் போய் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. அந்த தீர்த்த தொட்டிக்கு பக்கத்துல இந்த பக்கம் கொஞ்சம் இடது கை பக்கத்துல சண்டிகேஸ்வரர் உள்ளக்கை இருப்பாரு. அவரை வந்து நம்ம சாளரம் ஜன்னல் வழியா தரிசிக்கலாம் சண்டிகேஸ்வரரை. அவரை வணங்கும் போது நம்ம சத்தம் போட்டோ எதுவும் சொல்லியோ செய்யக்கூடாது. இப்ப இந்த இறைவன் வந்து நந்தியோட கொம்புக்கிடையில நடனம் புரிஞ்சாருன்னு சொல்றேன் இல்லையா, அத சொல்றதுக்குள்ளதான் நான் அந்த விழுந்து வணங்குறத சொன்னேன். அதனால இறைவன் வந்து பிரதோஷ தினத்தன்று நந்தியின் கொம்புக்கு இடையில திருநடம் புரிஞ்சதுனால நாம வந்து அன்னைக்கு மட்டும் இப்படி செய்ய சொல்லுவாங்க. நந்தியோட கொம்புக்கு இடையில ஒவ்வொருத்தரா போய் இறைவனை தரிசிச்சுட்டு அவரோட செவியிலையும் சொல்லுவாங்க. அது வந்து இறைவனுக்கு முதல் காவலன் அவர்.
அதனால அவர் இறைவன்கிட்ட சொல்லுவாருங்கிறதுல நம்பிக்கையில செவியில நந்தியோட செவியில எதை நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த காரணத்தை வச்சு நந்தியை தொடறது வைக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நந்தியம் பெருமான் ஏதாவது சொல்லணும்னா இப்படி வைத்து சிவசிவான்னு சொல்லலாம். அவ்வளவுதான். நம்முடைய கஷ்டம் எல்லாம் அவர் அறியாதது இல்ல, அவருக்கு தெரியும். இந்த பிரதோஷ காலம் இப்படித்தான் வந்தது. உங்களுக்கு முழுமையா சொல்லியிருக்கேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இந்த பிரதோஷ காலத்தை வழிபடுறது இந்த சம்பவத்தினாலதான் வந்தது. இந்திரன் செல்வங்களை இழக்கவும் அதை திரும்ப பெறவும் இந்த பிரதோஷ காலமானது உருவானது. இதுதான் பிரதோஷ காலத்தன்னைக்கு நம்ம இறைவனை வழிபடுறதுக்கான காரணம். இது தொடர்கதையா நிறைய போகும். அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு நாராயண பெருமாள் மோகினி வடிவம் எடுத்ததும், அந்த மோகினி வடிவத்தை இறைவன் காண ஆசைப்பட்டதும், அவருக்காக அவர் மோகினி வடிவத்தை அவருக்கு தனியா எடுத்து காமிச்சது, எடுத்து அவருக்கு அந்த மோகினி வடிவத்தை காண்பிச்சதும், அதனாலதான் ஐயப்பன் பிறந்தாருங்கிறதும் கதை. இது பெருசா போயிட்டே இருக்கும். நம்ம பார்க்க வந்தது இன்னைக்கு பிரதோஷம் எப்படி உருவானது, பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலம் மாதம் வருடம் பூரா தினமும் நித்திய பிரதோஷமா இருக்கும். இது போக நம்ம இந்த 2 பிரதோஷங்களை தான் கும்பிடுறோம். சிலர் சனி பிரதோஷத்தை மட்டுமே செய்வாங்க. ஏன்னா வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால. எது எப்படி இருந்தாலும் அந்த அபிஷேக பிரியனுக்கு நம்மால அவர் நமக்கு தந்ததுல இருந்து சிறிது அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது நம்மளுக்கு பெரிய நன்மை தரும். இந்த பிரதோஷ பிரதோஷ காலம் உருவானது எப்படிங்கிறத நான் ஏதோ தடுமாறி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவையும் பாருங்க, நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கு நன்றி.